ஹலோ அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா how to avoid negative people. சோ நம்ம வாழ்க்கையில ரெண்டு பேர் நம்ம கூட எப்பயுமே டிராவல் பண்ணிட்டே வருவாங்க. ஒண்ணு எதிர்மறையா நேர்மறையா எப்படி இருந்தாலும் இருக்க ஒரு பாசிட்டிவ் பீப்புள் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா வேற யாரு? நெகட்டிவ் பீப்புள் தான். இந்த நெகட்டிவ் பீப்புளுக்கு, அதாவது இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டோட நெகட்டிவ் ஆட்டிடியூடோட நம்மள எப்படியாவது மட்டன் தட்டணும், அவங்களோட காலு கீழே வச்சுட்டு இருக்கணுங்கிறது அவங்களோட எண்ணமா இருக்கும். அப்படி இருக்கிற பீப்புள் கண்டிப்பா நம்மள சுத்தி இருப்பாங்க. அண்ட் அவங்கள தாண்டி நம்மளால போகவும் முடியாது. அவங்கள நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்கள நம்மளால காலியும் பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு ஒரு சூப்பரா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். த காட் ஸ்டோரி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கோட் ஸ்டோரி என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம லைஃபுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஸ்டோரி தான். அண்ட் ஒரு ஊர்ல ஒரு காட்டுல ஒரு சிங்கம், ஒரு ஈகிள் அண்ட் ஒரு கோட் 3 பேர் இருக்காங்க. சிங்கம் இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு திமிர்ல ஒரு கெத்துல இருக்கு. ஈகிள் பறவைங்களுக்கெல்லாம் நான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு திமிர்ல ஈகிள் இருக்கு. அண்ட் இந்த கோட் என்ன பண்ணும்? கோட் நம்மள பல மாதிரியான மக்களுக்குள்ள ஒருத்தர் தான் இந்த கோட். அதாவது நம்மன்னு வச்சுக்கலாம். இந்த கோட் என்ன பண்ணும்? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம்ல, அந்த மாதிரி இந்த கோட் அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும். சோ இந்த ஈகிளும் இந்த சிங்கமும் என்ன பண்ணுச்சு? இந்த கோட் சும்மாவே இருக்கு, இது ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்றதுக்காக நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், நீ எங்க கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஒரு டேம், அதாவது ஒரு 90 டிகிரி இருக்க ஒரு டேம்ல அந்த கோட்டை தள்ளி விட்டுருவாங்க. 2 பேரும் தள்ளி விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க? நீ பெரிய ஆளா இருந்தா, அதாவது நீ தைரியமான ஆளா இருந்தா, உன்னால இது முடியும்னா நீ இந்த டேம்க்கு மேல ஏறி வா. அப்படி நீ வந்துட்டேன்னா என்னோட பதவி, அதாவது இந்த காட்டுக்கே ராஜாங்கிற பதவியும் நான் கொடுத்துறேன், பேர்ட்ஸுக்கெல்லாம் நான் தான் ராஜாங்கிற பதவியை ஈகிளும் கொடுத்துரும், வந்துட்டீங்கன்னா நீ தான் கிங்கு அப்படின்னு சொல்லி அந்த கோட் கிட்ட சொல்லுவாங்க. அந்த கோட் என்ன பண்ணும்? ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மேல ஏறி ட்ரை பண்ணும். 2-3 டைம்ஸ் ஏறி பார்த்துட்டு ஃபெயில் ஆயிடும். அப்பயும் அது விடாது. அதோட கான்பிடென்ட்டா என்ன பண்ணும்? எந்த இடத்துல எல்லாம் காலை வச்சு ஏறும்போது வழுக்கி விழுந்துச்சோ அந்த இடத்துல காலை வைக்காம நெக்ஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கிற ஒரு பாத் மேல காலை வச்சு ட்ரை பண்ணி ஏறி மேல வந்துடும். இந்த சிங்கத்தாலையும் ஈகிளாலையும் அதால ஏத்துக்கவே முடியாது. நீ எப்படி மேல வந்த அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கோட் சிம்பிளா ஒரே ஒரு பதில் தான் சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு? நீங்க காட்டுக்கு ராஜாங்கிற பதவி நீங்களே வச்சுக்கோங்க, பேர்ட்ஸுக்கு நீங்க தான் ராஜாங்கிற பதவி நீங்களே வச்சுக்கோங்க, நானா என் வாழ்க்கையை என்ன வாழ விடுங்க, அதாவது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருக்கேன், இனிமேவும் நான் அப்படி இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கறது சிம்பிளா அது அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ இதுல இருந்து நம்ம எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் மைண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. சம்டைம்ஸ் நம்மள டெஸ்ட் பண்ணவும் பார்ப்பாங்க. அது எதையுமே நம்ம கண்டுக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலே பெரிய சக்சஸ்க்கு நம்ம கண்டிப்பா ரீச் ஆயிடலாம். சம்டைம்ஸ் நம்ம இதை அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்ன்ற அவசியம் கூட இல்லை. ஆனா நம்மளோட கெப்பாசிட்டி என்னங்கறத நம்மளுக்கு தெரியணும். இப்ப அந்த கோட் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்தோடனே சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஜர்க் ஆயிடுச்சுல்ல. அதாவது அந்த சிங்கத்துக்கும் அந்த ஈகிளுக்கும் இவங்க கிட்ட வச்சுக்க கூடாது, அவங்க எதுவா இருந்தாலும் சாதிச்சு வந்துருவாங்கன்ற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளும் நம்ம வேலையில கரெக்டா இருக்கணும். நெகட்டிவ் பீப்புள் கண்டிப்பா நம்ம அவங்கள ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன் வரலாம். சோ ரொம்ப பாசிட்டிவ் மைண்டோட கான்பிடென்ட்டா அவங்கள ஃபேஸ் பண்ணுங்க. எதையும் பார்த்து பயப்படக்கூடாது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.